பசங்க வந்து காலேஜ் போயிருந்தாங்க. போயிட்டு நான் 11:30க்கு மேலே நியூஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இங்கே வந்தோம். கேட்டால் காலேஜ் போயிட்டு வந்தோம்னு தான் சொல்கிறாங்க. அது எப்படி வந்தாங்க என்னன்ற விவரம் தெரியல. ஆனால் காலேஜில் 10 மணி வரைக்கும் இருந்திருக்காங்க. 10 மணிக்கு மேலே தான் வெளியே வந்திருக்காங்க. 2 பசங்க ட்வின்ஸ். விக்னேஷ், குமரேஷ் 2 பேருமே ஒரே கிளாஸ், ஒரே பிகாம் தான், 3rd இயர் தான் படிக்கிறாங்க. பணம் கட்ட சொல்லியிருக்காங்க. 2 நாள் ஆகும், அதுக்கடையில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லுவாங்க. விற்று தான் பிள்ளையை காப்பாற்றணும்ல. இதுக்கு பிறகாச்சும் பிள்ளையை திருந்தணும்ல. அதுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்காக நான் எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க இது சேர்த்து காப்பாற்றிடணும். பார்ப்போம், பரட்டுவோம், எவ்வளவோ பரட்டுறேன். ஒய்ஃபுக்கு இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணேன். 12 லட்ச ரூபா காவேரியில் வச்சு பார்த்தேன், சமாளிச்சிட்டேன். அது முடிகிறதுக்குள்ளே அடுத்து கண்டினியூவாக இருந்துக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? படிப்பு செலவையும் பார்த்து இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டியது. இவங்க இடக்காங்க, நான் ஆரம்பத்துலேருந்து போகாதறாங்க தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்க கட்சி வந்து நம்மளுக்கு என்னங்க இது பண்ண போகுது? நம்ம உழைச்சா சாப்பிட போகிறோம். இந்த இப்போ பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கிட்டாரு.